ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சேலஞ்ச் தான். இது வந்து ஒரு ஃபன் சேலஞ்சாக இருக்கும். யார் ஒரு மிடில் கிளாஸ், லோ கிளாஸ்ன்னு இல்லாமல் எல்லாருமே சேவ் பண்ணுற மாதிரி, ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் ஈஸியாக சேவ் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னிக் கொண்டு வந்திருக்கேன். இந்த சேலஞ்சோட நேம் வந்து சண்டே சேலஞ்ச். ஆக்சுவலி இந்த டேட்ஸ் வந்து, இந்த அமௌண்ட் வந்து எப்படி பேஸ் பண்ணி வச்சுருக்குன்னா, எல்லா சண்டே தோறும் உள்ள நம்பர்ஸ் வந்து கூட வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணி கால்குலேட் அது பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த சேலஞ்சோட நேம் சண்டே சேலஞ்ச் 2025. இது ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஏப்ரல் மந்த் வந்துட்டு, ஆனால் நானும் இந்த மந்த்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் சேர்ந்து இந்த அமௌண்ட்டை நம்ம அச்சீவ் பண்ணுறோம். இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறங்க, நாளைக்கு நாளை கழிச்சுன்னு யோசிக்காதீங்க, இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீக்லி சேவிங்ஸ் எடுத்து வைங்க. இப்போது இன்கேஸ் அதாவது மேலே உள்ள அமௌண்ட், அதாவது ஆல்ரெடி 3 மந்த்ஸ் போயிடுச்சுல, அந்த 3 மந்த்தை நான் அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்னு நினைக்காதீங்க. அது அடுத்த வருஷம் கண்டிப்பாக வரவே செய்ய போகிறது கிடையாது. ஸோ இன்றைக்கி உள்ள நாளை நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம். இடையில உங்களுக்கு எதாவது பேமெண்ட் வந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி மேலேருந்து கட் பண்ணிட்டே வாங்க, கரெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நான் ஆக்சுவலி இந்த சேவிங்ஸ் சேலஞ்ச் நம்ம முடிக்கும்போது நம்மளோட ஓவரால் சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும்னா 8240 இருக்கும். இந்த எக்ஸாக்ட் அமௌண்ட் வேண்டாம், எனக்கு ரவுண்டாக ஒரு 10,000 வரணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா, இதில் உள்ள அமௌண்ட் இருக்குல்ல 120 அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த டைமில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு இருந்துச்சுன்னா அதுவும் அப்படியே அந்த அமௌண்ட்டை நம்ம அதிலே போட்டுட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகாமல் நல்லபடியாகவே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி டைரெக்டாக நம்ம சேலஞ்சுக்குள்ளே போகலாம். இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜான்வரி மந்த்து வந்து ஆக்சுவலி 4 வீக் இருக்குது. ஓகேவா? 4 வீக்குக்குள்ளதே நான் கிளியராக போட்டிருக்கேன். 50, 120, 190, 260. ஓகேவா? இந்த பாக்ஸில் நான் போட்டிருக்கேன்ல, இந்த பேஜ் ஃபுல்லாக, இது எல்லாமே என்னென்னா இதோட டோட்டல் பண்ணி போட்டிருப்பேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த அமௌண்ட் கேல்குலேட் பண்ண முடியும். கரெக்டாக? அதனால இந்த டோட்டல் கேல்குலேட் பண்ணி போட்டிருப்பேன். இப்போ ஜான்வரி மந்த்துக்கு 4 அமௌண்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த அமௌண்ட்டை கண்டிப்பாக வருஷப்படி தான் போடணும், நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வருஷப்படி போடும்போது நம்மளுக்கு சில மந்த்து கூடுதலாக இருக்கும், சில வீக்கில் நம்மளுக்கு கூடுதலாக இருக்கலாம், சில வீக்கில் நம்மளுக்கு செலவு கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கலாம். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, எந்த வீக்கில் நம்மளுக்கு கொஞ்சம் காசு அமௌண்ட்டு கூடுதலாக இருக்கோ அப்போது அதை இது பண்ணுங்கள். இப்போ இடையில ஒரு வீக்கில் எனக்கு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, என்னால் கட்ட முடியலன்ற வீக்கில் இந்த ஃபஸ்ட்டு இந்த உள்ளதுலேயே கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நான் ப்ரிஃபர் பண்ணுற டெக்னிக்கு. இந்த மாதிரி உங்களோட கெப்பாசிட்டியோ உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்களுக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இது ஜான்வரி மந்த்துக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 4 வீக்னால 50, 120, 190, 260 வந்திருக்கு. ஓகேங்களா? இது ஃபெப்ரவரி மந்த் பார்க்கும்போது 20, 90, 160, 230 வருது. ஓகேங்களா? அதாவது நான் இது எப்படின்னா வீக்லி வைஸ் தான் போட்டிருக்கேன். இந்த எக்ஸாக்டாக 20 போட்டிருக்கனால நான் 20 தான் போடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட 100 இருந்துச்சுன்னா 100 போட்டுருங்க. இப்போது நம்ம வந்து இது சேவிங்ஸ் தான் பண்ண போகிறோம், செலவு பண்ண போகிறது கிடையாது. அதனால் இது எப்போவுமே நம்மளுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதை ஒரு இதாகவே பார்க்காதீங்க. அதாவது அதையோ நம்ம வைக்கிறோமே, எக்ஸ்ட்ரா அதுக்கு வைக்கணும், குறைச்சி வச்சா போதுமே அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வைங்க. எப்படியும் எண்ட் ஆஃப் த இயரில் நம்ம சேவிங்ஸ் பண்ணியிருக்கும்போது மொத்தமாக ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே அமௌண்ட்டை மொத்தமாக சேர்த்து நம்மளுக்கு எதுலையா இது பண்ணலாம், எஃப்டியில் இன்வெஸ்ட் கூட பண்ணலாம். எஃப்டி பற்றி நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். இது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்தது மார்ச்சில் வந்து எவ்வளோ வருதுன்னா நம்மளுக்கு 5 வாரங்கள் வருது. அதில் வந்து 20, 90, 160, 230, 300. இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே இருக்கலை, டைம் ஆகிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்லோவாக எல்லாமே காட்டுறேன். நீங்கள் பாஸ் பண்ணி இதை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நோட்டில் எழுதி வச்சுட்டு கட் பண்ணிட்டே வாங்க. அப்போ அதை கட் பண்ணும்போது நம்மளுக்கு முடிய ஓகே நான் முடிச்சிட்டேன்னு ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்குள்ளே வரும். அது கண்டிப்பாக நம்மளை வந்து சாதிக்க வைக்கும். அதை மாதிரி வீக்லி பார்க்குறீங்கன்னா, ஒரு மந்த்லி பார்க்குறீங்கன்னா அமௌண்ட் வந்து ரொம்ப பெருசாக வரல, 620, 500 அந்த ரேஞ்சில் தான் வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். எனக்கு வீக்லி வைஸ் எடுக்க முடியலன்னா மந்த்லி வைஸ் வரும்போது எடுத்து வச்சுருங்க. ஓகேங்களா? மே மந்த் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஜூன் மந்த், ஜூலை மந்த், ஆகஸ்ட் மந்த், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகேங்களா? ஸ்க்ரீனை நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகேங்களா? அதை நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா?
தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட மொத்த சேவிங்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 8240 வந்திருக்கும். இது முன்ன பின்ன பார்க்காம நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அரவுண்ட் ஒரு 10,000 சேவிங்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது இயர்லி சேவிங்ஸ். மணியை வந்து சிங்கிளாக ஒரு இதில் நான் பெரிய அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு திடீர்னு ஒரு என்ன சொல்கிறது, திடீர்னு ஒரு செலவு வரும். ஐயோ இந்த அமௌண்ட் நம்மளால் எடுத்து வைக்க முடியாது, அது நீ நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் நிறைய தடவை அதே இதை பண்ணியிருக்கேன். 2000 3000 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மொத்தமாக ஒரு இதை எடுத்து வைக்கும்போது டக்குன்னு 2000 வைக்கணுமே அப்படின்றது ஒரு பேர்டன் ஆகிடுது. அது இது குட்டி குட்டி அமௌண்ட்டை எடுத்து வைக்கும்போது அது நம்மளுக்கு ஒரு பேர்டனாக தெரியல. ஓகே 600 ருபீஸ் தானே வைக்கணும், ஓகே எப்படியாவது வச்சிடலாம், ஒரு காய்கறி செலவில் வரும்போது மிச்சம் 20 ருபீஸ் 30 ருபீஸ் வர்றதை ஒதுக்கி வச்சா அது நம்ம வச்சிடலான்ற ட்ரஸ்ட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக வருது. அது பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதே இதில் பண்ணுங்க, சேவிங்ஸ் பண்ணுங்கள். இயர் எண்டில் நானும் சேவ் பண்ணியிருக்கிறத காட்டுறேன். நீங்களும் உங்களுக்கு சேவிங்ஸ் எல்லாம் நீங்கள் எனக்காக காட்டுங்க, எனக்கு சென்ட் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்டில் தெரிவித்தா ஓகே தான், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ கைஸ், பாய்.